ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் தாங்க. சோளம் தோசை வந்து எப்படி செய்கிறதுங்க, அதுக்கு வந்து மாவு வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத ரெசிபி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா சோளம் பார்த்திங்கன்னா நான் 3 கப்பு வந்து சோளம் எடுத்துக்க போகிறேன். நம்ம நார்மலாக வந்து அரிசி வந்து நீங்கள் வீட்டில் எந்த கப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களோ அந்த மாதிரி கப்பில் வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லாமே நீங்கள் ஒரே மாதிரி எடுத்துக்கணும். சோளம் வந்து 3 கப்பு எடுத்துக்கிறேன். அதே கப்பில் 1 கப்பு அரிசி, 1 கப்பு உளுந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து தண்ணியில் நல்லா ஊற வைக்க போகிறோம். ஊற வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறும்போது சீக்கிரமாக நமக்கு மாவு வந்து அரைச்சி வந்துடும். நமக்கு ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திங்கன்னா மாவு ஆகிறதுக்கு வந்து லேட் ஆகும். ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக மாவு ரெடி ஆயிரும். இப்போ வந்து பாருங்கள், ஊறினதுக்கப்புறமா 3 hours ஊறினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பாத்திரமே நிறைய அளவுக்கு ஃபுல்லாக வந்துருச்சு. 5 கப்பு மொத்தமாக நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது. இதை வந்து ஒரு 4 to 5 times நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம். கழுவி எடுத்துகிட்டு நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சோளத்தில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதில் ரொம்ப ஹெல்த்தி. நம்ம அரிசி மாவு வந்து தோசை, இட்லி இந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி கம்பு, ராகி, சோளம் இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நம்ம ஹெல்த்தியும் கூட. தானிய வகைகள் வந்து நம்ம சேர்த்திக்கணும். இது வந்து எலும்புகள் வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப போன் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த சோளத்தில் எலும்புகள்லாம் நல்லா வலுப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. விட்டமின் சி, விட்டமின் இ வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நார் சத்தும் இதில் நிறைய இருக்குது. இதை இப்போ நான் வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு. 4 to 5 times வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். கிரைண்டரில் போட்டாச்சு. மாவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பராக பாவங்கமாக இருங்க. மாவு வந்து நல்லா அரைச்சி நம்ம எடுத்தாச்சு. நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு நம்ம ஆட் பண்ணி ஒரு 2 hours நம்ம எந்த டைமில் வந்து தோசை ஊற்றணும்னு நினைக்கிறோமோ அதிலிருந்து ஒரு 3 hours முன்னாடியே உப்பு போட்டு நம்ம வந்து கலக்கி வச்சுக்கணும். அப்போ தாங்க லைட்டாக புளிப்பேரும். இப்போ நம்ம கலக்கி வச்சாச்சு. சூப்பரான சோளம் தோசை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து இந்த அரிசி மாவில் தோசை சுடுறது இந்த மாதிரி பார்க்குறீங்களா, அதையே செஞ்சிட்ருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயங்கள் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நெய் ஊற்றியாச்சு. சூப்பரான சோளம் தோசை வந்து முருகலாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா குறைந்த ரத்த அழுத்தத்தையும் இது சீர்படுத்துங்க. ரத்த அழுத்தத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இந்த சோளத்தில். கால்சியம் வந்து இது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, அப்புறம் பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லது. இரும்பு சத்து இதில் அதிகமாக இருக்குங்க. இப்போ வந்து சூப்பரான தோசை வந்து சோள தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் கம்பு, ராகி, சோளம் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன், அதனால் டக்குன்னு கம்புன்னு வந்துடுச்சு. சூப்பரான கார சட்னி இதுக்கு நம்ம வச்சுக்கலாம். செம்மையாக இருக்கும். அதே தோசையை வந்து குழந்தைங்கள சாப்பிட வைக்கணும் அப்படின்னா, ஒரு வேளை குழந்தைங்களுக்கு இது பிடிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் சாப்பிட வைக்கிறதுக்காக அந்த தோசையவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைனாக நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்க இன்னும் ஈஸியாக சூப்பராக விரும்பி சாப்பிட்ருவாங்க. இது என் குட்டிக்காக ஒரு சன் மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வர. இந்த வீடியோ வந்து எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பாய்.